பொதுவாக துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல், நம்முடைய தேவையை முன்வைத்தல், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுதல் என்ற அர்த்தங்களை உள்ளடக்கியதாகும். வெளிரங்கத்தில் பார்ப்போமே ஆனால் இந்த துஆ என்பது அது நம்முடைய தேவைகளை மட்டும் முறையிடுவதாக முன்வைப்பதாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது தேவை இருக்கலாம், அல்லது நமக்கு ஏதாவது தேவை இருக்கலாம். அந்த தேவைகளை இறைவனிடத்தில் முன்வைத்து, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு, நான் இன்ன ஹாஜத்தில் இன்ன தேவையிலே இருக்கிறேன், நீ அதை எனக்கு நிறைவேற்றி கொடு என்று வெளிரங்கத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைப்பதாக தெரியும். ஆனால் அது யாரிடத்தில் முன்வைக்கப்படுகிறது என்ற ஒரு அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அந்த துஆ என்கிறதும் ஒரு இபாதத்தாக மாறுகிறது. யாரிடத்திலே கேட்கிறோம், யார் நம்முடைய பிரார்த்தனையை செவியேற்பாரோ, யாரால் நம்முடைய தேவையை நிறைவேற்ற முடியுமோ அப்பேற்பட்ட இறைவனிடத்திலே கேட்கின்றோம். எனவே அந்த துஆ என்பதும் முக்கியமான ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுகின்றது. அத்துஆ ஹுவல் இபாதா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ என்பதும் பிரார்த்தனை என்பதும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. எனவே நாம் அப்பேற்பட்ட ஒரு வணக்கத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றுகின்றோம். எப்படி இபாதத்துகளை அமல்களை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தால் அது இணை வைப்பாக ஷிர்காக மாறிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றானோ, அதுபோன்றுதான் இந்த துஆவும் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே கேட்கும் பொழுது, அல்லது அல்லாஹ் அல்லாதவரை ஒரு இறை தரகர்களாக காரணிகளாக வைத்து கேட்கும் பொழுது அதுவும் மிகப்பெரிய ஒரு இணை வைப்பாக ஷிர்காக மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கின்றான். எனவே நாம் அழைப்பதற்கும் நாம் கையேந்துவதற்கும் நம்முடைய தேவைகளை முறையிடுவதற்கும் தகுதியானவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் கேட்போமே ஆனால் அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு வணக்கமாக, அல்லாஹ்விற்கு நம்முடைய அடிமைத்தனத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை இந்த துஆ என்கிற ஒரு அம்சம் நமக்கு கற்றுத் தருகின்றது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகுங்கள், ஜக்காத் கொடுங்கள், என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதே போன்ற அமைப்பிலே தான் இந்த துஆவுடைய வாக்கியங்களை அல்லாஹ் சொல்கின்றான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான், நமக்கு சொல்கின்றான், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று. அதே போன்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கின்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். அடியார்கள் நபியே உங்களிடத்தில் வந்து அவர்கள் என்னை பற்றி விசாரித்தால் கேட்டால் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நான் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், சமீபமாக இருக்கிறேன் என்று. அது மட்டுமல்ல, உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி. அந்த அடியான் அவன் என்னை அழைக்கும் பொழுது அவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே அவன் என்னையே அழைக்கட்டும், என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றான். அது மட்டுமல்ல, யார் அழைப்பாரோ, எப்பேற்பட்ட நிலையில் அழைப்பானோ அப்பேற்பட்ட நிலையில் எந்த விதமான சூழ்நிலை அழைத்தாலும் அதற்கு பதிலளிப்பவன் அல்லாஹ் மட்டுமானவன் தான் இருக்கின்றான். அம்மை யுஜீபுல் முன்தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு சூ. ஒரு நெருக்கடியில் சிக்குண்ட ஒரு மனிதர், ஆபத்திலே பேராபத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு மனிதர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு என்னை தவிர பதிலளிப்பவர் யார் இருக்க முடியும்? அவனுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலை, நெருக்கடியை, கஷ்டத்தை போக்கக்கூடியவர் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி அதை நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிட வேண்டும். எனவேதான் இந்த துஆவுடைய அம்சத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்கினால் அது இணை வைப்பாக மாறிவிடும். படைப்பவர்களுக்கு நாம் அழைத்தால் அது இணை வைப்பு, அல்லது இறந்து போனவர்களிடத்தில் அழைத்தால் அது இணை வைப்பாக மாறிவிடும். எனவே உயிருள்ள நம்முடைய சத்தங்களை கேட்கின்ற, நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே மட்டும் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி கேட்பதை விரும்புகின்றான், வலியுறுத்துகின்றான். நீங்கள் என்னை எவ்வாறு எனக்கு மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும், என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அது போன்று என்னிடத்திலே துஆ கேளுங்கள், கேட்கக்கூடியவர் அனைவருக்கும் நான் பதிலளிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் கூறுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவினுடைய 1/3 பகுதி மீதம் இருக்கும் பொழுது அவன் முதல் வானத்திற்கு வருகின்றான். வந்து இவ்வாறு கேட்கின்றான், யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு. என்னிடத்திலே கேட்பவர், துஆ செய்பவர் யாரும் இருக்கிறாரா, நான் அவருக்கு பதிலளிக்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஉஅதியஹு. என்னிடத்திலே கேட்பவர் யாரும் இருக்கிறாரா, அவருக்கு நான் கொடுக்கின்றேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு. என்னிடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுபவர் யாரும் இருக்கிறாரா, அவருக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே கேட்கும்படி, அவனிடத்திலே துஆ செய்யும்படி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும்படி நம்மை எல்லாம் வலியுறுத்துகின்றான், ஆர்வப்படுத்துகின்றான். அப்பேற்பட்ட துஆவை
எந்த விதமான தேவைகளா இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மட்டும் முன்னோக்கியவர்களாக, அல்லாஹ்விற்கு மட்டும் நம்முடைய கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அம்சம் இந்த துஆவுடைய வணக்கத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சிறு வயதுடைய தோழர்களை கூட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவியை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சிறுவனே நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை பேணி பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிது துஜாஹக, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை பாதுகாத்துக்கொள், நீ அல்லாஹ்வை உனக்கு முன்பாக பெற்றுக்கொள்வாய். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வ இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும் கேள். வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் மட்டும் உதவி தேடு. சுப்ஹானல்லாஹ். சிறு வயதுடைய ஒரு தோழருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தர்பியத். நீ எந்த விதமான தேவைகளை கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்திலே கேளு, எந்த விதமான உதவியை தேடினாலும் அதை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய ஹதீஸை குதுசியையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா இபாதி குல்லுக்கும் ضالٌ இல்லா ஹதைதுஹு, எனது அடியார்களே நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்கள், நான் நேர்வழி காட்டியவரை தவிர. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றான், ஹிதாயத்துடைய வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், எந்த சூழ்நிலையில் இருந்தோம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே, எந்த ஒரு நேரத்திலே, எந்த ஒரு நிலையில் இருந்தோம் நாம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். குல்லுக்கும் ضالٌ இல்லா ஹதைதுஹு, நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, தூதர்கள் என்றால் என்ன, எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள், வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். நான் உங்களுக்கு நேர்வழி காட்டினேன். ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், எனவே என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை தேடுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை அவனிடத்திலே தேடும்படி நமக்கு வலியுறுத்துகின்றான். தொடர்ந்து சொல்கின்றான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்துஹு, எனது அடியார்களே நீங்கள் அனைவரும் பசித்தவர்கள், நான் உணவளித்தவரை தவிர. ஃபஸ்தத்உமூனி உத்இமுக்கும், எனவே நீங்கள் என்னிடத்திலே உங்களுடைய உணவு தேவைகளை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவு வழங்குகின்றேன். யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸவ்துஹு, எனது அடியார்களே நீங்கள் அனைவரும் ஆடையற்றவர்கள், நான் ஆடை அணிவித்தவரை தவிர. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், எனவே நீங்கள் என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடையை வழங்குகின்றேன். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில் லைலி வன் நஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எனது அடியார்களே நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள், இரவு பகலாக பாவத்தில் ஈடுபடுகிறீர்கள், நான் உங்களது அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, எனவே நீங்கள் என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஅக்ஃபிரு லக்கும், நான் உங்களது பாவங்களை மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றான் இந்த ஹதீஸை குதுசியின் மூலமாக. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸிலே நமக்கு கூறுகின்றான். நேர்வழி வேண்டுமா, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உணவு வேண்டுமா, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஆடை வேண்டுமா, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நீங்கள் பசியாக இருக்கிறீர்களா, உங்களுடைய வழங்குவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நீங்கள் பாவம் செய்து மலிந்து கிடக்கிறீர்களா, பாவத்திலே மூழ்கி இருக்கிறீர்களா, பரவாயில்லை, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன் நான் இருக்கிறேன். எனவே நீங்கள் என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அது உலக தேவையாக இருந்தாலும் சரி, மறுமை தேவையாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய தன்மை முதலில் நமக்கு வர வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களை நாம் கேட்போம், கெஞ்சி கெஞ்சி கேட்போம், மன்றாடி கேட்போம்,
பணிந்து கேட்போம், தேவைகளை முன்வைப்போம். எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நிர்பந்தத்தில் இருக்கிறேன், மிக முக்கியமான ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த உதவியை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவரை தேடி தேடி செல்வோம், அவருக்கு பலமுறை அழைப்பு கொடுப்போம். அவரிடந்து நாம் உதவியை பெறுகின்ற வரை அவரை விடமாட்டோம். அது போன்றுதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துஆவுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்ற வரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாரேயானால் அவர் அந்த துஆவை வலியுறுத்தி கேட்கட்டும், அதில் உறுதியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவுடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள்.